நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். எட்டுக்குடி வேலவனுக்கு அரோகரா. எட்டுக்குடி ஆறுமுகநாத சுவாமிக்கு அரோகரா. எட்டுக்குடி அப்பனே எங்கே இருக்குப்பா இந்த எட்டுக்குடி? கேள்விப்பட்டிருப்பீங்க. திருவாரூர் அருகே திருக்குவளை கிராமத்திற்கு பக்கத்தில் எட்டுக்குடிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் தான் எட்டுக்குடி வேலவன். எட்டுக்குடியில் என்னங்க அப்படி விசேஷம்? எட்டுக்குடிங்கிறீங்க. எட்டுக்குடி அப்பன் அதிகமாக பார்த்திங்கன்னா மீனவர்கள் அந்த அந்த ஏரியாவில் நிறைய பேர் வந்து வழிபாடு செய்கிறாங்க. ஏன்னா எட்டுக்குடி வேலவன் நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கார். எங்கே பூமியில் மட்டும் இல்லாமல் கடல்லையும் பண்ணியிருக்காராம். கடலில் அவங்களாம் மீன் பிடிக்க போகும்போது நிறைய ஆபத்துக்களை சந்திச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் இவரை நினைக்கும் போது அவர் வந்து காப்பாற்றியிருக்காங்க. நிறைய நடந்திருக்குது இந்த மாதிரி அற்புதங்கள். ஸோ அப்போ அந்த எட்டுக்குடி வேலவனில் என்னென்னா முக்கியமாக அதில் என்ன அது ஒரு அதிசயம்? சிக்கல் சிங்கார வேலன் பார்த்துருப்பீங்க, எட்டுக்குடி வேலவன் கேள்விப்பட்டிருப்பீங்க. எட்டுக்குடி வேலவனில் என்ன முக்கியமான ஒரு சம்பவம் நிகழ்த்தியிருக்கா அவரை பொறுத்த வரைக்கும்? எப்பேற்பட்ட செய்வினை தோஷமும் பில்லி சூனியம் மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட அனைத்து கோளாறுகளும் அந்த கோவிலில் சென்று 11 நாள் தங்கி அங்கே நடக்கக்கூடிய உச்சிக்கால பூஜையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சொஸ்தமாயிடும், நல்லாயிடும். ஆனால் மெயினாக நீங்கள் அந்த ஊரில் போய் ஸ்டே பண்ணணும் 11 days. அந்த கோயிலில் போய் உச்சிக்காலத்துக்கு அட்டன் பண்ணணும் பூஜையை. அப்போ பண்ணும்போது ஆறுமுகநாதனுடைய சக்தி என்ன செய்யும்? உங்கள் ஒளி உடலில் புகுந்து சூழ உடலில் அமர்ந்திருக்கும் கெட்ட சக்திகளை வெளியேற்றிவிடும். அப்போ அதுக்கு பேர் என்ன? ஆன்ம விமோச்சனம். உங்கள் கர்மாவில் வந்து ஆன்மாவில் கர்மா இப்படி இருக்குது, அதை விமோச்சனம் பண்ணுறதுக்கு, அதை அழிக்கிறதுக்கு யாரால் முடியும்? எட்டுக்குடியில் இருக்கக்கூடிய வேலவன் என்று சொல்லக்கூடிய முருகனால் மட்டும்தான் முடியும். அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் அந்த எட்டுக்குடி முருகன். ஸோ அதை வழிபடுவதற்கென்று நிறையா சில சூட்சமங்கள் இருக்குது. அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பொதுவாக எல்லோரும் முருகன் கோயிலுக்கு சஷ்டிக்கு போவீங்க, கிருத்திகைக்கு போவீங்க, இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை போவீங்க, இல்லை வெள்ளிக்கிழமை போவீங்க இல்லையா? யாராவது அவரவர்கள் பிறந்த திதியை பார்த்து போயிருக்கீங்களா? போயிருக்க மாட்டீங்க, தெரியாது, யாரும் சொல்லித்தரல. இப்போது நீங்கள் பிறக்கும் பொழுது அன்றைக்கு ஒரு திதி இருக்கும். அவங்களுக்கு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அதை போட்டிருப்பாங்க. அஷ்டமி, நவமி, இந்த மாதிரி திரையோதசி, அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த திதி வரும் அன்று நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த கோயிலில் போய் அந்த தெய்வத்தை உச்சிக்காலத்தில் அபிஷேகத்தை பார்த்து தரிசனம் பண்ணணும், அலங்காரத்தை பார்க்கணும். பார்த்து முடிச்சுட்டு அந்த கோவிலை வந்து 8 முறை சுற்றணும். 8 மனுஷன் வாழ்வை பிரித்து கொண்டுனால நம்ம 8 முறை அந்த கோயிலை சுற்றி வந்துடணும். வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ராஜயோகம் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. திரும்ப ஒரே முறை சொல்கிறேன். நீங்கள் பிறந்த திதியை கவனியுங்கள், விதி மாறும். எப்படி? எட்டுக்குடியை சென்று அவரை தரிசிக்கும் போது உன் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அந்த தெய்வத்திற்கு இருக்குது. இது வந்து நிதர்சனம். நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்குறேன், நிறைய பேருக்கும் அனுபவங்கள் கிடச்சிருக்குது. அதனால் எட்டுக்குடி முருகனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டியது 2. ஒன்று மெயினாக வந்து அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதிகமாக அவருக்கு பிடிச்ச சந்தனம் பிடிக்கும். நல்ல சுத்தமான ஒரிஜினல் சந்தனத்தை வாங்கி அரைச்சி சந்தனாபிஷேகத்துக்கு கொடுங்க. அவருக்கு பிடித்த முல்லை மலரால் அலங்காரம் பண்ணி பாருங்கள். முல்லை மலர் ரொம்ப பிடிக்கும். சம்பங்கியை விட முல்லை மலருக்கு சக்தி அதிகம். முல்லை மலர் மாலையோ முல்லை மலரால் அர்ச்சனை பண்ணுங்கோ, உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி. அப்போவே அந்த க்ஷணமே உங்களுக்கு விமோச்சனம் கிடைச்சாச்சு. அப்போ அந்த எட்டுக்குடி முருகனை எப்படி நம்ம வணங்க நமக்கு அது குலதெய்வமாகவே மாறிடும். அந்தளவுக்கு அது மேலே நமக்கு ஒரு பற்றுதல் வந்துடும். அது இல்லாமல் அந்த போய் அந்த எட்டுக்குடி முருகன் சிலையை நீங்கள் பார்த்தீங்கனாலே
அவ்வளவு ஒரு அழகாக இருக்கும், ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்த இடத்த விட்டு வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு அந்த சிற்பியாகப்பட்டவர் அவர் அந்த சிலையை வடித்துள்ளார். ஸோ அந்த முருகன் கிழக்கு நோக்கி தான் இருக்கிறாரு. அந்த கிழக்கு நோக்கிய வண்ணம் இருக்கும் அந்த மூலஸ்தானத்துக்கு முன்னாடியே பெரிய தெப்பக்குளம் இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அந்த கோயில் இருக்கிற குளத்தில் நீங்கள் குளிக்கணும். இல்லைன்னா கை கால் கழுவிட்டு கொஞ்சம் ஒரு கை தண்ணியை எடுத்து குடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் சாமி கும்பிடணும். இதுதான் உங்களுடைய தீர்வு, உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முக்கியமான இதுதான் வழி. நிறைய பேர் தெப்பக்குளத்தை பார்த்துட்டு வந்துடுவாங்க, பிரயோஜனம் இல்லை. பார்த்துட்டு கை காலில் மீண்டு கொஞ்சம் தண்ணியை வாயில் போட்டு குப்பிச்சு முழுங்கிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு அப்புறம் நீங்கள் வேலையை பாருங்கள். அப்போ எட்டுக்குடி முருகனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அந்த எட்டுக்குடி முருகன், சிக்கல் சிங்காரவேலன், இந்த கோயிலெல்லாம் ஒரே லைனில் இருக்குது. அந்த காலத்தில் கூகுளும் இல்லை ஒன்றும் இல்லை, எப்படி ஒரே லைனில் அமைச்சாங்க அப்படிங்கிறது அதான் அந்த காலத்து சித்தர்களுடைய ஒரு ஆசீர்வாதம். அவங்க நினச்சி பண்ணது. அவன் தெய்வமும் சித்தர்களும் ஒன்று தானே. அப்போ அவங்க நினச்சி பண்ணும்போது ஒரே இடத்துல முக்கோணம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி முக்கோண ரீதியில் அந்த கோவிலில் உள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய 3 முக்கோணமும் உங்களுக்கு சக்தியை அதிகமாக அள்ளி கொடுக்கும். ஆகவே பிரமிடு போல் அந்த கோவில் உங்களுக்கு வேலை செய்யும். நான் சொன்ன மாதிரி அந்த திதிகளில் போய் ஐயாவை தரிசனம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வாங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு நிறைவுறுகிறேன். சாய்ராம். நற்பவி.